எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுறேன் சென்னையிலருந்து. உங்களோட நேரம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால தான் நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா? YouTubeல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குங்க. ஆனா, எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நீங்க என்ன நெனச்சுட்டு இருந்தீங்க? இந்த மாசம் எப்படி இருக்கும்? இந்த மாசத்தோட பலன்கள். இந்த வருஷம் எப்படி இருக்கும்? இந்த வருஷத்தோட பலன்கள். சனி பெயர்ச்சி பலன்கள், ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், குரு குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஆனா, இந்த வீடியோவும், இந்த சேனலும் அப்படிப்பட்ட சேனல் கிடையாது. இந்த வீடியோஸும் அப்படிப்பட்ட வீடியோஸ் கிடையாது. இந்த வீடியோஸ்லாம் எப்படிப்பட்ட வீடியோஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே எப்படி சொல்றாங்க? உங்களோட ஜாதக கட்டத்த நீங்களே எப்படி பார்க்கறது? அப்படிங்கிற பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்ப சொல்லுங்க, உங்களோட நேரம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? சரி, ஓகே. இந்த வீடியோ கன்டின்யூ பண்ணுவோம். போன வீடியோல நட்சத்திரங்கள வச்சு தான் வந்து துல்லியமா பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். இப்போ நட்சத்திரங்களோட அதிபதிகள் ரொம்ப முக்கியமானவங்கங்க. அத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த அட்டவணைய பாருங்க. உங்களுக்கே புரியும். அஸ்வினி, மகம், மூலம். இது வந்து இதோட அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, கேது. எத்தன வருடம்னு கேட்டீங்கன்னா 7. அதே மாதிரி பரணி, பூரம், பூராடம். அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன். வருடங்கள் பார்த்தீங்கன்னா 20. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியன். வருடம் எத்தன வருடம்னு கேட்டீங்கன்னா 6 வருடம். ரோஹிணி, அஸ்தம், திருவோணம். சந்திரன் அதிபதி 10 வருடங்கள். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். செவ்வாய் அதிபதி 7 வருடங்கள். திருவாதிரை, சுவாதி, சதயம். ராகு அதிபதி 18 வருடங்கள். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம குரு 16 வருடங்கள். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரன். வருடங்கள் எத்தனை கேட்டிங்கன்னா 19. ஆயில்யம், கேட்டை, ரேவதி. அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம புதன். வருடங்கள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 17. ஸோ உங்களுக்கு நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இருந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது சந்திரன் எந்த நட்சத்திர சாரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்காரோ அந்த நட்சத்திரத்தோட அதிபதி தான் ஒரு குழந்தையோடைய முதல் திசைன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த அட்டவணையை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து ஒரு குழந்தையோட தசையவும் நம்மளுடைய பலனையும் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது இந்த நட்சத்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 4 பாதங்கள் சேர்ந்தது ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ராசி கட்டத்தில் வந்து 12 ராசி கட்டத்தில் எப்படி அடங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதை நீங்கள் இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அஸ்வினி 1, 2, 3, 4. பரணி 1, 2, 3, 4. கார்த்திகை 1. இது வந்து மேஷ ராசியில் அடங்கும். அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் வந்து கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இதில் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குங்க. அந்த விஷயத்த நான் சொல்கிறேன். அஸ்வினி 1ஆம் பாதத்தில் ஆரம்பித்தா 9வது பாதம் வந்து அதே 1ஆம் பாதத்தில் தான் முடியும். அதே மாதிரி 2வது ரிஷபத்தில் பாருங்கள், கார்த்திகை 2ஆம் பாதத்தில் ஆரம்பிச்சிருக்கு, மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் தான் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி 3வதுல பாருங்கள், மிருகசீரிடம் 3ஆம் பாதத்தில் ஆரம்பிக்கு, புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் தான் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் ஆரம்பிச்சிருக்கு, ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் முடிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ்ங்க. எந்த நட்சத்திர பாதத்தில் வந்து ஆரம்பிக்குதோ அதே நட்சத்திர பாதத்தில் தான் முடியும். சரிங்களா? ஸோ இந்த அட்டவணை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க. இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் மெமரி பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் வந்து நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் வந்து இன்னும் க்ளீனாக தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசன் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாங்கம் இருக்குங்க. மிருகங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து விருட்சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்ஷி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்டவணை போட்டு கொடுத்துருக்காங்க. 78வது பக்கத்தில் வாசன் பஞ்சாங்கத்தில் இருக்குது. சரிங்களா? உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பஞ்சாங்கம் வாங்கி, அதாவது வாசன் பஞ்சாங்கம் வாங்கினீங்கன்னா 78வது பக்கத்தில் இருக்கும். இது எல்லா பஞ்சாங்கத்துலேயும் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் க்ளீனான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்.
சரி, ஓகேங்க. இப்போ நட்சத்திரத்த பத்தி பார்த்தீங்க, நட்சத்திரத்தோட அதிபதி பார்த்தீங்க, நட்சத்திரத்தோட வருஷம் பார்த்தீங்க. நட்சத்திரம் வந்து எந்தெந்த பாதத்துல வந்து எந்தெந்த ராசி கட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. இதுக்கு அடுத்த வீடியோல நட்சத்திரத்தோட வகைகள், எத்தனை வகைப்படும் நட்சத்திரம்? அதாவது இதுல நீங்க நல்லா பாருங்க. நட்சத்திரம் வந்து 1, 2, 3, 4 இது வந்து முழு நட்சத்திரம். அப்படியே பரணி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இதுவும் முழு நட்சத்திரம். கார்த்திகை 1 இது முழு நட்சத்திரம் கிடையாது. ஸோ இதை பற்றி நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எத்தனை வகைப்படும் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோரைகள், இது ரெண்டும் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மீண்டும்